மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தலை தெறிக்க ஓடிய விஜய் மக்கள் என்றால் பொம்மையா? அதாவது இதில் இந்த வீடியோ முழுக்க என்ன தான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரூர் நடந்த சம்பவத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அந்த இடத்துல யாரையுமே பார்க்கல. அங்கேருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையில அங்கே என்ன நடந்துன்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்குமே தெரியாது. அவர் வந்து அந்த இடத்துல போலீஸ்காரர்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. அதாவது நான் போய் இந்தமாரி விபத்தில் அவங்க எல்லாரையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தார். ஆனால் அங்கே இருந்த போலீஸ் அதிகாரிங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இதுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை பெருசாகும், நீங்கள் இருக்கிறது சேஃப் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பர்மிஷனை மறுத்துட்டாங்க. அதனால தான் அவர் அவசர அவசரமாக போயிட்டாரே தவிர, அவர் கண்டிப்பாக அவர் வந்து இந்தமாரி சம்பவம் ஆன உடனே போகல. இதை காட்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவரை தப்பாக பேசுகிறாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் யாரும் தப்பாக பேசாதீங்க. அங்கே நடந்தது இதுதான். போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டப்போ போலீஸ் பர்மிஷன் மறுத்துட்டாங்க. அதனால தான் அவர் போனார். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் அந்த இடத்துல தலை தெறிக்க ஓடி விட்டார், சம்பவம் நடந்த உடனே அவர் அந்த இடத்துல இல்லை போயிட்டார் அப்படின்றீங்க. அவர் 1 மணி நேரம் கிட்ட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தார். அவர் பஸ்ஸு ஃபுல்லாக நின்றுட்டு இருந்துச்சு. வேணாம் இதுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கும் சேஃப் இல்லை, டேஞ்சராக இன்னும் அதிகமாக தான் ஆகும்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து போலீஸ் வந்து பர்மிஷன் தரல, மறுத்துட்டாங்க. இதுதான் உண்மை. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வெளியே கசிங்கி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்டு முன்னாடி வந்து அடிப்பட்டவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து போராட்டம் பண்ணுறதா காமிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. முன்னாடி இருந்து கற்றுட்ருக்கவர் பார்த்தீங்கன்னா, ஒரு திமுக தொகுதியை சேர்ந்தவர். அதனால் அவர் தெளிவாக தெரியுது. அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் கூட, உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லார் கூடயுமே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு. நன்றாக பச்சையாக தெரிகிறது அவர் ஒரு திமுக என்று. இதுங்க என்னங்க இது? இது பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க வேணும்னே எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது இது. இல்லை ஒருத்தர் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தப்பா? அவரும் நல்லது செய்யட்டும், நீங்களும் நல்லது செய்யுங்க. அது ஏன் இது மாதிரி வந்து தடுத்து அவருக்கு எதிராக ஆப்போசிட்டாக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறீங்கன்னு தெரியல. இதை மக்களாகிய நீங்கள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் உண்மையான தலைவன் என்று நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எடுத்து தேர்ந்தெடுக்கணும். இது உங்களுடைய ஒப்பீனியன். மறக்காமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.